ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மும்பையில் நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை கொண்டு 10 நாள் பூஜை பண்ணி கரைப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்க அம்மனை கொண்டு அதுக்கு 10 நாள் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அதை கரைச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கொழு தான் வைப்போம் ஊர்லலாம். இங்கே இப்படி பண்ணுறாங்க. இது உண்மையான கோயிலெலாம் இல்லை, செட்டு தான். பார்க்குறதுக்கு உண்மையான கோயில் மாதிரியே இருக்கலாம். நான் இது இந்த கோயில் பார்க்குறது செகண்ட் டைம் பார்க்குறேன். செட்டெல்லாம் போட்டு எடுத்து சாமி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே உண்மையான சாமி மாதிரியே இருக்கும். சூப்பராகவே இருந்துச்சு. சரி, அப்படியே அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்து பக்கத்துலேயே 10 நாள் இதேமாதிரி கச்சேரி வச்சு டான்ஸ் ஆடுவாங்க, தாண்டி ஆடுறாங்க. கேர்ள்ஸு, பாய்ஸு, சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாருமே இங்கே ஆடுறாங்க. அதுவும் அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, சனியா சோழின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஆடுறாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த டான்ஸ் பார்க்குறது ஃபஸ்ட் டைம், இந்த சாமி பார்க்குறதெல்லாம் செகண்ட் டைம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துட்ருக்கேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கும் கொஞ்சம் இதே மாதிரி நம்ம ஊர்லலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு தோணும் இதை பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊர்லலாம் நம்ம அம்மா மாதிரிலாம் டான்ஸ் ஆட கூச்சப்படுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. 10 நாளும் இப்படி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இது கர்பா டான்ஸ்னு சொல்கிறாங்க. இது கர்பான்னு சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட்